கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 30, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் பிலிப்பியர் 4:9. நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் சொல்றாருல, பவுல் நான் இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நீங்க என்ன போல நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். லிவிங் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் பவுல் எவ்வளோ ஒரு தைரியமா அவர் என்ன சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன், பர்ஃபெக்டாக பின்பற்றுறேன், அதை போல் நீங்கள் பின்பற்றுங்க. இல்லை இக்காலத்தில் வாழ்கிற யாருமே இதை சொல்லவே முடியாது. குறிப்பாக நம்மளால சொல்ல முடியுமா? பிள்ளைகள் இடத்துல போய் நம்ம சொல்ல முடியுமா, என்னை போல நீ வாழு, நான் எப்படி தேவனை தேடுறேன் அந்த மாதிரி தேவனை தேடு, நான் எப்படி உண்மை முத்தமாக வாழ்கிறேன் அப்படி நீ உண்மை முத்தமாக வாழுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை நம்ம உற்றார் உறவினருக்கு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா நம்ம நெய்பர்ஸ்க்கு சொல்ல முடியுமா? யாருக்குமே நம்ம சொல்ல முடியல. ஏன்னா நம்ம உண்மை முத்தமாக நம்ம தேவனை தேடுறதே இல்லை. பிலிப்பியர் 4:4 சொல்லுது இல்லையா, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், நம்ம எப்போது சந்தோஷமா இருக்குமா? அப்போவுமே ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு நம்ம சந்தோஷத்தை இழந்து போயிட்டே இருக்கும். எதை குறித்தும் கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எதையாவது குறித்து நம்ம மனசுல போட்டுக்கிட்டு குறைவை கொடுத்து மாடு மெல்லுகிற மாதிரி மென்று கொண்டே இருக்கும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, என்னோட வேலை எப்படி இருக்குமோ, என்னோட பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்குமோ, என்னுடைய உடல் சரீரநிலை எப்படி இருக்குமோ, இதை குறித்தே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்துடும் இல்லையா? கடவுள் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 இப்படி சொல்லுது. நம்ம கவலைப்படாம நம்ம விண்ணப்பங்களை ஏசப்பட்டு நம்ம சொல்றோமா? இல்ல. நம்ம விண்ணப்பங்கள் யார்கிட்ட சொல்றோம்? மனுஷர்கிட்ட தான் சொல்றோம். இதுல அழகா சொல்லியிருக்கு, தேவனுக்கு தெரியப்படுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல ஒரு தேவைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? உடனே ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இது தேவை இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. இல்லை நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கலாம், இல்லைன்னா லோன் கம்பெனிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி லோன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க. எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நம்ம பிள்ளைகள் பார்க்கறாங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவை இருந்தா அப்பா அம்மா முழங்கால் படியில்றது இல்லை, அவங்க நேரா என்ன பண்றாங்க, மனுஷரை நாடுறாங்க. ஸோ நம்மளும் நம்ம பெரிய ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்படிதான் இருக்கணும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி என்ன மாதிரி எண்ணங்கள் நம்மகிட்ட, நம்ம என்ன மாதிரி பேச்சுக்கு நம்ம வீட்டில் பேசுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை குறித்து, நம்ம உறவினரை குறித்து, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சர்ச்சை குறித்து என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு உண்மையுள்ள வார்த்தைகள் பேசுறோமா, ஒழுக்கமுள்ள வார்த்தைகள் பேசுறோமா, இல்லை நம்மளோட சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கு, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்குமா? இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்க்குறாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் பேசும்போது நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறோம், அடுத்தவங்களுக்கு குறித்து குறை சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்க ஒன்றும் மாற்றம் இல்லை, நம்மள மாதிரி தான் அவங்களும் சொல்லி நம்ம தேவனுக்கு நற்கீர்த்தியை கொண்டு வராம நம்ம தேவனுக்கு ஒரு கெட்ட பேரை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? அவங்க அப்படி பேசினா கூட இல்லை, மற்றவங்க குறித்து நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம ஒரு போதிக்கிறவர்களா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்குன்னா நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுவோம். 4:13 பிலிப்பியர் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு சில நேரத்தில் பலனற்று போயிருப்போம், ஒரு காரியம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பலனே இல்லை, இதை நான் ஓவர் கம் பண்ணவே முடியாது, அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறோமா? இல்லைப்பா, என்னால் முடியாது, என்னால் இதை பரிசுத்தமாக வாழ முடியாது, இந்த பாவத்துல இருந்து என்னால் மேற்கொள்ள முடியாது, நான் விழுந்து போயிடுறேன், நான் மறுபடியும் விழுவதான் செய்வேன்னு சொல்லி இந்த மாதிரி அவமான வார்த்தைகள் நம்ம பேசுகிறோமா? கடவுள் நம்ம தேவைகள் எல்லாம் அழகாக சந்திப்பாருங்க. நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்போம், நம்மளுடைய உற்றார் ஒருவருக்கு நம்ம முன்மாதிரியாக இருப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. நம்மளே முன்மாதிரியாக இல்லாமல் நம்ம போய் அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், நீ முதல்ல ஒழுக்கமாக இருக்கியான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இல்லையா? நம்ம அதற்கு இடம் கொடுக்காம நம்ம முதல்ல தேவனை போல மாறுவோம். பவுல் எப்படி சொல்றாரு, நான் கிறிஸ்துவ பின்பற்றுறதை போல நீங்களும் பின்பற்றுங்க. முக்கியமானது இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளுடைய சரீரங்கள் பரிசுத்தமா இருக்கா, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா இருக்கா, நம்ம கண்கள் என்ன மாதிரி பார்க்குது, இச்சையுள்ள காரியங்கள் பார்க்குதா, இல்லை நம்ம வாய், முக்கியமா ஒரு பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது முன்னாடி ஒருத்தர் ஏதாவது தவறு பண்ணிட்டா நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறோம் யோசிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல வார்த்தைகள் வருதா இல்லை கெட்ட வார்த்தைகள் வருதா? நம்ம பைக்ல வேற நம்ம வசனங்கள்லாம் போட்டு போயிடும், என் சமூகம் உனக்கு முன்னே செல்கிறது. நம்ம போறோம், நம்ம எந்த இடத்துக்கு போறோம், நம்ம பைக்ஸ் நம்ம கார்ஸ் எல்லாம் எங்க பார்க் பண்றோம்? சினிமா தியேட்டருக்குள்ள இருக்கா? இல்லை நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு போட்டுட்டு நம்ம வாகனங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் நின்றுட்டு இருக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா? தேவனை துக்கப்படுத்துற காரியம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லி நம்ம டாஸ்மாக்ல நம்ம போறது. அதே மாதிரி சினிமா தியேட்டர்ல போய் நின்றுக்கிட்டு
கார் இருந்துட்டு நம்ம சினிமா பார்த்து கொண்டு இருக்கோம். கடவுள் அதுக்கு தான் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்னு சொன்னாரா இல்லையா? நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மள தான் வந்து அவங்க வேதமா பார்க்குறாங்க. கிறிஸ்தவர்னா அவங்க சினிமா போக மாட்டாங்க. கிறிஸ்தவர்னா அவங்க மதுபானம் குடிக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்னா பொய் பேச மாட்டாங்க. கிறிஸ்தவர்னா ஒழுக்கமா இருப்பாங்க. ஒரே மனைவியுடையவனா இருப்பாங்க. இல்ல அன்பா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை பார்த்து மற்றவர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்போது தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனை மகிமை குறைச்சலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம முடிவெடுப்போம். கடவுளே, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். நான் ஒரு முன்மாதிரியா இருப்பேன். பவுல் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க குறைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் மனுஷனை நோக்கி போக மாட்டேன். கடவுளே, எனக்கு பலப்படுத்துங்க. எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆவியானவரோட அளவில்லாமல் ஊற்றப்படத்தக்கதாக எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குறைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லாத்தையும் தேவனுக்குள்ள நிறைவாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.